விக்ரமாதித்தன் கதைகள் 24. தியாகம். முன்கதை சுருக்கம். விக்ரமாதித்தன் வழக்கம் போல வேதாளத்தை தன் தோளில் சுமந்து கொண்டு இருள் சூழ்ந்த வனத்தின் வழியே சென்று கொண்டிருந்தான். வேதாளம் அவன் மௌனத்தை கலைக்க ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தது. உஜ்ஜயினி நகரத்தில் மகாதேவன் என்ற வீரம் நிறைந்த தளபதி இருந்தான். அவன் தன் மன்னனுக்கும் அவன் குடும்பத்திற்கும் நாட்டு மக்களுக்கும் உண்மையாக உழைத்து வந்தான். ஒரு நாள் நள்ளிரவில் அரண்மனையின் எல்லையில் ஒரு பயங்கரமான பூதத்தின் சத்தம் கேட்டது. தளபதி மகாதேவன் வாளை உருவிக்கொண்டு சத்தம் வந்த திசை நோக்கி விரைந்தான். அங்கே பிரம்மாண்டமான ஒரு பூதம் நின்று கொண்டிருந்தான். தளபதி, ஏய் பூதமே, நீ ஏன் அரண்மனை பக்கம் வந்தாய்? திரும்பிச் செல் என்று சத்தமிட்டான். அதற்கு பூதம், பல ஆண்டுகளுக்கு முன் இந்த நாட்டின் மன்னன் வேட்டைக்கு வந்து என் தந்தையை கொன்றுவிட்டான். என் தந்தையின் மரணத்திற்கு பழி வாங்கவே நான் வந்திருக்கிறேன். அந்த மன்னனை இன்று இரவு நான் கொன்று பழி தீர்க்கப் போகிறேன் என்று உரிமையது. தளபதி மகாதேவன் அதிர்ச்சி அடைந்தான். மன்னனின் உயிரை காப்பாற்றுவது தன் கடமை என்பதை உணர்ந்தவன் பூதத்திடம் கெஞ்சினான். பூதமே, மன்னன் உயிருக்கு பதிலாக வேறு ஒரு விலைமதிப்பற்ற உயிரை கொடுக்கிறேன். நீ மன்னனை விட்டுவிடு. பூதம் ஒரு கணம் யோசித்து, சரி, மன்னனுக்கு பதிலாக இன்று இரவுக்குள் நீ எனக்கு விலைமதிப்பற்ற ஒரு உயிரை கொண்டு வந்து தர வேண்டும். இல்லையேல் நான் மன்னனை மட்டுமல்ல உன்னையும் கொள்வேன் என்றது. தளபதி அரண்மனைக்கு திரும்பி வந்தான். மன்னனுக்கு பதில் ஒரு விலைமதிப்பற்ற உயிரை தர வேண்டும் என்ற விஷயத்தை அரசவையிலும் தன் குடும்பத்தாரிடமும் சொன்னான். வீரபத்திரன் என்ற வீரன், தளபதியே, மன்னனுக்காக உயிரை தியாகம் செய்வது எங்கள் கடமை. நான் பூதத்திற்கு பலியாகிறேன் என்று முன்வந்தான். அடுத்ததாக தளபதியின் ஒரே மகன் இளமையும் வீரமும் நிறைந்தவன், தந்தையே, மன்னனின் குடும்பத்தை காப்பாற்றும் உங்கள் கடமையில் நான் பங்கேற்கிறேன். நான் பூதத்திற்கு பலியாகிறேன் என்று தந்தையின் காலில் விழுந்தான். தளபதி குழப்பமடைந்தான். மகனை பலியிட மனம் வரவில்லை. வீரபத்திரனின் தாகத்தை ஏற்கவும் தயங்கினான். தானே பூதத்திற்கு பலியாவது என்ற முடிவுக்கு வந்தான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மன்னன் உடனடியாக அங்கே வந்தான். தளபதியே, என் உயிரை காக்க உங்களையோ உங்கள் மகனையோ அல்லது வீரன் ஒருவனையோ பலியிடுவது நீதியல்ல. உண்மையில் நான் தான் பூதத்திற்கு பலியாக வேண்டும் என்று கூறி அவர்கள் மூவரையும் தடுத்து நிறுத்தினான். தானே பூதத்திற்கு பலியாவதாக அறிவித்தான். ஆனால் அன்றிரவு மன்னனை பின்தொடர்ந்து சென்ற மூவரும் தங்கள் வீரத்தால் பூதத்தை கொன்று மன்னனை காப்பாற்றினார்கள். கதையை முடித்துவிட்டு வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து கேட்டது, மன்னாதி மன்னா, இந்த கதையில் மன்னனின் உயிரை காப்பாற்ற தளபதி, மகன், வீரன் என 3 பேர் முன்வந்தனர். மன்னனோ தானே பலியாவதாக சொன்னான். ஆனால் இதில் சிறந்த தியாகம் எது? இதற்கு பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை சுக்குநூறாக வெடித்துவிடும். விக்ரமாதித்தன் அந்த கேள்வியின் ஆழத்தை உணர்ந்தான். அவன் நிதானமாக பதிலளித்தான். வேதாளமே, இங்கு மிகப்பெரிய தியாகம் மன்னன் முன் வந்ததுதான். வீரன், அவன் மன்னனுக்காக உயிர் கொடுப்பது கடமை. இதில் தனிப்பட்ட தியாகம் எதுவும் இல்லை. தளபதியின் மகன், அவன் தன் தந்தையின் கடமையை நிறைவேற்ற உயிரை தர முன்வந்தான். அதுவும் கடமையின் ஒரு அங்கமே. தளபதி, அவன் யாரை பலியிடுவது என்ற குழப்பத்தில் தானே பலியாவது என்ற முடிவுக்கு வந்தான். ஆனால் மன்னன் ஒருவன்தான் தன்னுடைய உயிரை காப்பாற்ற வந்த அனைத்து குடிமக்களின் உயிரை காக்க தன் உயிரை கொடுக்க வலிய முன்வந்தான். தன்னுடைய குடிமக்களின் மீதான அன்பையும் தியாக மனப்பான்மையும் நிலைநிறுத்தினான். ஒரு நாட்டின் மன்னன் தன் குடிமக்களின் உயிரை விட
தன் உயிர் பெரிதல்ல என்று உணர்ந்து முடிவெடுத்ததே உண்மையான தியாகத்தின் உச்சம். விக்கிரமாதித்தன் சரியான பதிலை சொன்னாலும் அவன் மௌனம் கலைந்ததால் மன்னனின் தோளிலிருந்து குதித்து மீண்டும் பிணமரத்தின் உச்சியை நோக்கி பறந்து சென்றது வேதாளம். விக்கிரமாதித்தன் மீண்டும் அதனை பிடிக்க பிணமரத்தை நோக்கி விரைந்தான். நீதி. தலைமையின் உண்மையான தியாகமே மக்களை பாதுகாக்கும் மிகப்பெரிய சக்தி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.